Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில நம்மளோட டே இன் மை லைஃப், அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஷேர் ஆகுமே அப்படின்னு தான். அப்புறம் லைக் பண்ண சொல்றது, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். யூடியூப் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணும். சோ அதுக்காக தான் சொல்றேன், சரிங்களா? சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த வாங்க சில டவுட்ஸ் இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டெய்லியும் சொல்றேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் பண்றது தானே. ஆமா, நம்மளே வந்து உட்காந்து எல்லார் வீடியோவும் பொறுமையா எல்லாமே அப் அண்ட் டவுனா பாத்துட்டு இருக்கோம். சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணதானே செய்வோம். அதுதான் சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. சோ இவ்வளவு பிராங்கா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எனக்கு நமக்கே தெரியும் சில விஷயங்கள், அது சொல்லியிருந்தாங்க. அது ஆனாலும் அந்த டவுட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கல்ல, அதுதானே இம்பார்ட்டன்ட். சோ அதுல அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அது சரிதான். ஆனா அந்த வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்கிப் பண்ணாதான் தப்பு. அப்போ ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அகெயின் அது டவுட் ஆயிட்டே தான் இருக்குமே தவிர, அதுக்காக தான் சொல்றேன். சோ அதான். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்து எவ்வளவு நேரம் பண்ணீங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்றது, 1 மணி நேரம் வந்து வெயிட் லாஸ்க்காக வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ மறக்காம 1 மணி நேரம் எப்படியாவது பண்ணிடுங்க, சரிங்களா? அதுவும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்குங்களேன். உங்களுக்கு சூப்பரான தூக்கமும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையில பண்ணலாம், உங்களுக்கு எப்ப டைம் எல்லாம் கிடைக்குதோ அப்ப கூட பண்ணலாம், சரிங்களா? வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்ப சிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 கிலோ ஆயிடுச்சு சிஸ்டர், எப்படியாவது வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமா வந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நான் வந்து எஃபோர்ட்ஸ் எடுத்து ஃபுட்டு, சாப்பாடு இதெல்லாமே எடுப்பேன். நிறைய விஷயங்கள் எடுத்து அதை எஃபோர்ட் எடுத்து நான் வந்து நைட் வரைக்கும் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கேன். வெயிட் லாஸ்ன்னு வரும்போது அதுக்கு ஏத்தாப்புல ஒரு சமையல் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணியுமே இப்ப என்ன வியூ போகுதோ, 1400 1500 போகுதா, அதே தாங்க அப்பயும் போச்சு. சோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம தலையில எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிற மாதிரி ஆயிடுது. சோ அதனால வெயிட் லாஸ்லயும் அதே தான் இருக்குது, நார்மல் பிளாக்ஸ்லயும் அதே தான் இருக்கு. சோ அதுலயே டவுட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அப்படியே ஸ்மூத்தா அப்பப்ப ரெசிபிஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாமோ, அந்த மாதிரி ரிலாக்ஸ் கேக்குது. ஏன்னா நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே டெய்லியும் அதே ரொட்டீனா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, டைமிங் இல்ல. இப்ப நம்ம யூடியூப்ல யாருமே இந்த மாதிரி டே vlog டெய்லி எல்லாம் போடவே மாட்டாங்க. சிம்பிளா ஒரு டிப் மாதிரி கொடுத்துட்டு வேணா போயிடுவாங்க. அதுவும் என்னைக்காவது ஒரு நாள், வீக்லி ஒன்ஸ் போடுறேன், அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி அப் அண்ட் டவுன் என்னெல்லாம் பண்றோம்ன்றத வரைக்கும் பண்றோம். சோ அப்படிங்கும்போது டெய்லி பண்ணும்போது அது வந்து ப்ரெஷர் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்குமே. சோ அதனாலதான் வந்து அது ஒரு அந்த ஐடியாக்குள்ளே என்னால வர முடியல. நீங்க எல்லாருமே சஜஷன்ஸ் கொடுங்க, நான் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம யோசிப்போம், சரிங்களா? சோ அதனால இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஐடியா, அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடணுமா அப்படின்ற ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுமோன்ற ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா நார்மல் விளாக்ஸும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் விளாகும் சேம் வியூ போற நிலைமையில இருக்குது. அதனாலதான் அந்த யோசனை. சோ உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லுங்க, அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பல்வலி சரியாயிடுச்சா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பல்வலி இப்போ இந்த மாத்திரை கொடுத்திருந்தாங்க ஒரு 5 நாளைக்கு, காலைல நைட்டுக்கு போடுற மாதிரி. ஓகேவா இருக்கு. தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புடுங்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி புடுங்கிருந்தோம்னா அந்த அன்னைக்குன்னு தம்பி இப்ப பர்த்டே அன்னைக்குன்னு நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிலே பண்ணி வச்சிருந்தேன். அது போக இன்னைக்குமே கவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பர்த்டே வருதுனாலே ஒரு காட்டும் முடியாத மாதிரி ஒரு ஆகும். யாரெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு அது வந்து நடக்கும். சோ அதான் பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கா. அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல, நாளைக்கு பர்த்டே. அவர் வாட்டுக்கு இந்த நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த பர்த்டேனாலே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பாருங்க. நமக்கு எல்லாமே அதையோ
அதெல்லாம் அது ஒரு சின்ன பிள்ளைலாம் அப்படி ஒரு சாக்லேட்ஸ் தான் கொடுப்போம் நம்ம எல்லாருமே. அதுவே பெரிய விஷயமா இருக்கும், செமையா இருக்கும். அவ்வளவு ஒரு அந்த டேக்காக வெயிட் பண்ணி அப்படிலாம் சார் அந்த மெமரிஸ். அது குழந்தைங்களாவே இருந்திருக்கலாமோலாம் தோணும் சில டயத்துக்கு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் கவன் பர்த்டேக்கு தான் எல்லாரும் விஷ் பண்ணிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் அக்கா சொல்லியிருந்தாங்க தவன்னு சொல்லியிருந்தீங்க. தவன் கிடையாது, கவன், KA, கவன். கவன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இது குறியச்சு அடிப்போம்ல, இந்த இவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, கவுட்டாப்பிள் சொல்லுவோம் இல்லையா, அது பேர் தான் கவன் சொல்லுவாங்க, குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது வந்து பேர் வந்து ரொம்ப புடிச்சு போய் வச்சது. அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க. ஸோ கவன் பர்த்டேக்காக நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ஆசீர்வாதம் கொடுத்துருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே வாழ்த்த போற உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுங்க. எனக்கு எல்லா பெற்றோர்களுமே ஆசைப்படுறது அதுதான், நம்மளை விட நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் பேபின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கண் லைட்டா கலங்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபின்றது கண்டிப்பா எல்லா தாய்மாருக்குமே அது வந்து ஒரு மறுபிறவி எல்லாமே சொல்லுவோம். அது போக அது ஒரு அட்டாச் இருக்கும் கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம வயிற்றுல உருவாகி வர்றதெல்லாம். ஆமா, அது ஒரு டே. நம்ம அந்த இப்போ அந்த பிறந்தநாள்லாம் வரும்போது பிள்ளைங்களுக்கு அந்த டேல நம்ம என்னெல்லாம் நடந்துச்சுன்றதெல்லாம் ஓடும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஓடுது. ஸோ அந்த மாதிரி நீங்க 2 days நான் பெயின்ல வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. தம்பி கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருந்தான், 4 kg மேல இருந்தான். அதனால ரொம்ப ஆனா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு மேலதான் வந்து ஆப்ரேஷன் பண்ணது. நான் நார்மல் டெலிவரி வழியும் அனுபவிச்சு இதையும் அனுபவிச்சேங்க நானு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே உங்களோட வாழ்த்துக்கள் கொடுங்க எனக்கு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ரே பண்ணிக்கோங்க, சாமி கும்பிடுங்க அந்த பையனுக்காக, சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றோம். நம்ம குழந்தைக்கு உங்களை மாதிரி இத்தனை அத்தைமார்கள் சித்திமார்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே கவன் தருண் சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறது, குட்டி அதெல்லாம் அவ்வளவு பாசமா, ஏன் குழந்தைய காட்டல வீடியோல அப்படின்லாம் கேக்குறது உரிமையா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களோட வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை வார்த்தைகளாக கொடுங்கள். அதுதான் எப்பவுமே கேட்பேன் நான் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 days வந்து எனக்கு வந்து ஃபீவர் சிஸ்டர், ஆனா உங்களோட வீடியோஸ் மட்டும் பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் உங்களோட உடம்ப பாத்துக்கோங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட், சரிங்களா? நிறைய தண்ணி குடிங்க. இந்த வெயிலும் இப்ப மழையும் ஒரு வித்தியாசமான கிளைமேட்டா இருக்குது இப்போ. ஸோ அதனால நிறைய டிசீஸ் வந்து பரவுது. ஸோ ஃபீவர்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதனால கொஞ்சம் உடம்ப எல்லாருமே பாத்துக்கோங்க. நல்ல தண்ணி வந்து குடிங்க, ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க, கரெக்டா சாப்பிடுங்க, சரிங்களா? அதுதான் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து பாத்துக்கணும். கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்ததாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது பாருங்க, குளிர்ல வர்ற தடுமண சளிய கூட தாங்கிடலாம். இந்த வேர்வை தடுமண் வரும் பாருங்க, வேர்வை சளி பிடிக்குது பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு விஷயம். எத்தனை பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. குளிர்ல கூட நம்ம தாங்கி வந்துரும்னு வச்சுக்கோங்க, ஆனா இந்த வெயில்ல வருது பாருங்க அந்த சளி, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. ஸோ அதனால வெயில்ல இப்ப வெளியில போயிட்டு வந்த உடனே இந்த குளிக்கிறது அது பண்ணவே கூடாது. டக்குனு சூடா இருக்கும்போது நம்ம வந்து டக்குனு இது பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நீர்க்காய்கள் நீர் பழங்கள் இதெல்லாமே சாப்பிடுங்க. ஹெல்த்தை எல்லாருமே நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ல வந்து கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கப்புறம் கமெண்ட்லயுமே சில பேர் கேட்டிருந்தீங்க. டெல்லியில வந்து நிலநடுக்கம்னு சொல்லிட்டு கேட்டு நியூஸ்ல பார்த்தோமே, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில நிலநடுக்கம்ன்றது நான் வந்து இப்ப 8 years ஆச்சு, ரொம்ப நார்மலா பழகி போயிடுச்சு. அது எங்க கூடவே வாழுது, டக்குனு ஒரு டைட்ட ஆட்டி விட்டுட்டு போகுன்ற மாதிரி எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்படிதான். ஆனா அன்னைக்கு முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு எங்களுக்கு எந்த உணர்வுமே இல்லை. நாங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு, அதாவது வேற ஏரியால. சோ இதுதான் என்னோட மாமியார்லாம் வந்து சொல்லுவாங்க,
அப்பெல்லாம் வந்து டிவி எல்லாம் அப்படி பயங்கரமா ஆடுற அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இப்ப லைட்டா ஒரு ஷேக் பண்ணுது. அப்பெல்லாம் ரொம்ப நேரம் கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்குமா எங்க வீட்டுக்காரெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது. அப்ப வந்து நான் வந்து போய் புதுசா வாங்கின டிவின்னு சொல்லிட்டு டிவியை போய் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்போ ஏன்னா அந்த இதை எவ்வளவு உழைச்சு வாங்கியிருப்போன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. கண்டிப்பா அது கஷ்டப்பட்டு அந்த டைம்ல எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். அதான் சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு அன்னைக்குன்னு வரல நாங்க இருக்கிற இடத்துல. ஆனா அங்க வந்து வேற ஏரியால ஹரியானா அந்த மாதிரி சைட்ல வந்து வந்திருக்கு ஒரு ஷேக்கு. ஆனா இப்படி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி என்னோட பெரிய பையன் அதாவது கமன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து விழுந்துட்டான் ஒரு தடவை. அவன் ஒரு இப்ப தருண் மாதிரி 2-3 வயசுல நினைக்கிறேன் அந்த டைப்ல. சோ இப்படி ஆட்டி விட்டுட்டு போகும். நமக்கே இந்த தெரியும். நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கும் போது கூட தெரியாது, உட்கார்ந்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு சில ஷேக் மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்பெல்லாம் ரொம்ப பெருசாலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர் கூட இப்ப வந்து குளிர் எல்லாமே கம்மியாயிடுச்சு குளிர்காலங்கள்ல. ஆனா அப்பெல்லாம் ரொம்ப குளிர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்லுவாங்க. சோ எவ்வளவு வந்து மாற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். இங்க வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால அந்த நிலநடுக்கம் அந்த அளவுக்கு வருதுங்க. சோ சேஃப்டியா முடிஞ்ச வரைக்கும் இருக்கும். என்ன பண்றது, அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம கையில எதுவுமே கிடையாது. இது நிலநடுக்கம் வந்து போகணும்னு நினைச்சா போய்தான் ஆகணும். அது போக உலகத்துல என்னென்னமோ நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூச்சு விடுறது கூட பயமா தான் இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கோம். சோ அதனால அது கூடயே வாழ்ந்துட்டு போயிடுறோன்ற மாதிரிதாங்க இருக்குது. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. சோ நாங்க சேஃபா தான் இருக்கோம். கேட்டிருந்தாங்க சிஸ்டர்ஸ் நிறையா. சோ அதனாலதான் நன்றிங்க. கேக்குறீங்க பாருங்க, அக்கா டெல்லியில இருக்காங்களே, சோ அங்க இந்த மாதிரி நியூஸ் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் வந்து தனியாவும் மெசேஜ் பண்ணி கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை வந்து வீடியோ போட்டிருந்தேன். இங்க கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். உண்மைங்க, இங்க கிடைக்கும் தமிழ் கடையில. சரி ஆசையா இருக்குன்னு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இத்தனையோடு ஒரு கொப்பு மாதிரி. நம்ம ஊர்ல எல்லாம் கருவேப்பிலை கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுக்குற கருவேப்பிலை அந்த சைஸ்ல தாங்க இருக்கும் அந்த கீரை கட்டு. அதையே நம்ம 30-40 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 கட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினாதான் 10ன்ற மாதிரி ஒரு கொஞ்சமாவது வரும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணி செஞ்சுட்டு அப்படியே டேஸ்ட் சாப்பிட்டு நினைக்கும் போது கசப்பும், வாயிலே வைக்க முடியாது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும். அந்த கீரையை நம்பி கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதனாலதான் சொல்லியிருந்தேன் முருங்கைக்கீரை வந்து இங்க வந்து இதுவா இருக்கும். ஆனா சம்டைம் கீரை நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஒரு அதான் சங்கீதா சிஸ்டர் சொல்லிதாங்க வீட்டுல முருங்கைப்பொடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைப்பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சூப் மாதிரியாவது பண்ணி கொடுக்கலாம்ல. ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா சிஸ்டர், இப்ப கூட எனக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கூட அது முருங்கைப்பொடி எல்லாம் வந்திருக்குது. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கீரையா சாப்பிடுறதுன்றது ஒரு டேஸ்ட் இல்லையா, செம்மையா இருக்குங்க. நான்லாம் வெறும் வாயிலே கீரையை பொரிச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுருப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் மிஸ் பண்றது. கஞ்சி இந்த முருங்கைக்கீரை பொரிச்சு வச்சுக்கலாம், அல்டிமேட்டா இருக்கும். ஆனா கீரையை சும்மா கூட சாப்பிட்டுறலாங்க, அப்படி இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி இருக்குது. அதான் சொல்றேன், சம்டைம் நல்லா இருக்கும், சம்டைம் ஒரு மாதிரி கசத்துரும், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். சோ நம்பி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஓசி கீரையா இருந்தாலும் இந்த வீட்டு கீரை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணி வச்ச மாதிரி அந்த கீரையை மட்டும் சமைக்கிறது, ஓசியில வாங்கியாவது அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனா இங்க வந்து அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்காது. சோ அதுதான். சோ அதாங்க, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கும் நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். மேக்சிமம் பொருள் இங்க கிடைச்சிடுது. தமிழ் கடைகள் எல்லாமே இருக்கு. அங்க எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். மத்தபடி எல்லாமே இங்க கிடைக்குது. அதனால அவ்வளவு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாமே இப்ப கிடைக்குது, எல்லா இடத்துலயுமே எல்லாமே கிடைக்குது. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான். கருவேப்பிலை எல்லாம் நம்ம மட்டும் தான் பயன்படுத்துவோம். அங்க ஓசியில வைட்டு இருந்த கருவேப்பிலை இங்க காசு கொடுத்துதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ நிறைய விஷயங்கள், இந்த இது இருக்குல்லங்க, ஆட்டுல உள்ள அந்த இது ஆட்டுக்கறியில வர அதாவது சுவரொட்டி, அதெல்லாம் எவ்வளவு நம்ம ஊர்ல அப்படி டிமாண்ட். 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சு கியூல நின்று வாங்கிட்டு வர்றது, அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இங்க அதோட அருமையே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்காரவங்க, நான் செகண்ட் பிரெக்னன்சி டயத்துல எல்லாம் சும்மா கொடுத்தாங்களாம்.
சுவரொட்டின்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வேணா வாங்கிட்டு வருவாரு. அது நம்ம ஊர்ல அது வந்து வாங்க முடியுமா? ஏன்னா இங்க அதோட அருமை தெரியல, சில விஷயங்கள் இங்க தெரியல அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி. அப்புறம் சுவரொட்டி எல்லாம் இப்ப தமிழ்காரவங்க நம்ம கேட்டு வச்சு வாங்குறதுனால கொஞ்சம் 50 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க போல இருக்கு. பட் நம்ம ஊரை விட இங்க பெட்டர் மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரிதாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி மத்தது எல்லாமே ரேட்லாம் நார்மல், நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அது மாதிரிதான் இருக்கும், வேற சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. சோ அவ்வளவுதாங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட பையன் பர்த்டேக்கு எல்லாருமே மறக்காம பிளெஸிங்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே விஷ் பண்ற எல்லாத்துக்குமே இப்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 59.45 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நிறைய தண்ணி தாங்க குடிக்க தோணுது இந்த இப்ப போடுற வெயிலுக்கு. சோ அதனாலதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை நைட்டே வந்து ஊற வச்சிருந்தேன், கருப்பு கொண்டைக்கடலை. சோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேக வச்சேன். அதுக்கப்புறமா நேத்து நைட்டு பிசைஞ்சோல்ல மாவு, அது நிறையவே மீதமா ஆயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாகவே பிசைஞ்சு வச்சுட்டேன். சோ அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், அதை வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இங்கிட்டு குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு அப்புறம் சோம்பு கூட கொஞ்சோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளியும் பொடியா கட் பண்ணி அதையும் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிள் தக்காளி தொக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். மஞ்சத்தூளும் அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள், அவ்வளவுதான் மசாலா. அதையும் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊத்தி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். செம்மையா இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி இந்த மாதிரி தோசை இட்லிக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கிட்ட தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா பொடியை கட் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்கிட்ட இல்ல அதனால போடல, அவ்வளவுதான். சப்பாத்தியை நல்லா பட்டர் நெய் ஏதாவது தடவி போட்டோம்னா சாஃப்டா இருக்கும். சோ அதை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபாயில் ரேப் அந்த இருக்கு இல்லையா, ஃபாயில் ஷீட்ல வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தியும், நேத்து முட்டை தொக்கு கொஞ்சம் இருந்தது, அப்புறம் தக்காளி தொக்கையும் வச்சு காஃபி எல்லாம் வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தி நல்லா வந்து வச்சு ஃபாயில் ஷீட்ல பேக் பண்ணி பாக்ஸ்ல வச்சுட்டு தக்காளி தொக்கும் நிறைய வச்சுட்டேன். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, சோ அதனால. அதுக்கப்புறமா கொண்டைக்கல்ல வெந்ததை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன். சோ எனக்கு தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்சு கொண்டைக்கல்ல தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கிளாஸ் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் இந்த மாதிரிதான் வந்து சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தம்பி கடலை கேட்டாருன்னு அவங்க 2 பேரும் வந்து 2 பேத்துக்காக கவன் வந்து போட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். அழகா ஓபன் பண்ணி எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அழகா எடுத்துட்டு வந்தான். அழகா இருந்தது. நிறைய ஹெல்ப் பண்றாங்க, பாத்திரம் விளக்கவா வீடு குட்டவா எல்லாமே கேட்குவான், அவனாவே பண்ணுவான், நான் தான் பண்ண விட மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. அவங்களுமே பிள்ளைங்களுக்குமே கொடுத்து பழகணுங்க. அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் போனா இங்க பாருங்க கிளைமேட் டக்குன்னு கம்மி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி மூடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி குளிச்சு ஃப்ரெஷ்அப் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி மிஷின்ல துணியை போட்டு நேத்து மாதிரியே ரூமுக்குள்ளேயாவது காய போட்டுக்கலாம் ஃபேனை போட்டு, ஏன்னா மிஷின்ல போடுறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது இல்லையா, அதனாலன்ட்டு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு செம்பில் இருக்க தண்ணியை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நிறைய பூ வந்து பூத்துருந்துச்சு மாடி தோட்டத்துல, மல்லிப்பூ அப்புறம் ரோஸ் எல்லாம், அதெல்லாம் வச்சுட்டு ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா நேத்து காய போட்டிருந்தல ரூம்ல, அது நல்லா துணியெல்லாம் காயடிச்சிருச்சு. அதெல்லாமே அள்ளிட்டு கீழே வந்துட்டு சரி 11 மணி ஆச்சுல, அம்மாச்சிக்கு எப்பயுமே டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பாலை காய்ச்சி அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு அதை ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததும் சரி அரிசியை கலைஞ்சி ஊற வச்சிடலாம், அப்பதான் வந்து சாஃப்டா வந்து சோறு நல்லா வேகும் அப்படின்றதுனால அரிசியை கலைஞ்சி ஊற வச்சிருட்டேன் மூடி போட்டு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த அப்பளம் மாதிரி உள்ள அந்த இது அப்பளம் மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்பளம் தான், அது நம்ம கலர் அப்பளம் மாதிரி, இது வந்து வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். கையில மாட்டி மாட்டி சின்ன வயசுல அழகா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அப்பளம் தாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கும் ஆசையா இருந்தது. ஸோ கொஞ்சம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு நானும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலைக்கு அந்த குக்கரை வந்து மாத்தி வச்சு கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. அப்புறமா சரி மிஷின்ல போட்ட துணியெல்லாம் ரூம்ல போட்டு விட்டுட்டு காய போட்டுவிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். குக்கரை வாஷ் பண்ணியாச்சு இல்லையா, ஸோ அதுல ஊற வச்ச அரிசியை போட்டு தண்ணி உப்பு எல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே குக்கரை
மூடி வச்சிட்டோம்னா அது வரைக்கும் ஆயிடும்ட்டு அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் காலைல வேக வச்ச கொண்டக்கடலை அப்படி சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல விளைஞ்ச வெண்டைக்காவும் இருக்கு, அதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு இல்லைன்னா காரக்குழம்பு ரெண்டும் அப்படித்தானே சொல்லுவோம், அந்த இதை வந்து வச்சிடலான்ட்டு சரி ஒரு 5 முட்டை அவிச்சுக்கலாம் சைடிஸ் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு அதையும் வச்சு விட்டுட்டு எங்களுக்கு குக்கரை விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு விட்டுட்டு இருந்தேங்க. ரொம்ப சிம்பிளா எப்பவும் நம்ம தாளிப்போம் இல்லையா, அது மாதிரிதான். அதனாலதான் ரெசிபிஸ் டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் அது கூட வந்து வெண்டைக்காயும் தக்காளியும் சேர்த்து ஒன்னா வந்து வதக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. மசாலாவுக்காக நான் எப்பவுமே வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தாங்க சேர்ப்பேன். நீங்க நார்மலா சேர்க்கறீங்கன்னா வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி சேர்த்து கூட இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து புளி கரைச்சு வந்து ஊத்திக்கலான்ட்டு ரொம்ப வந்து புளிப்பா இல்லாம ஒரு இளம் குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சிருந்தோம்ல அதையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அவிச்ச முட்டையை உள்ள சேர்த்து கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புல அவிச்ச முட்டை போட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணா ரைஸும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு, எங்களுக்கு குழம்பும் சூப்பர் ரெடி. கொத்தமல்லி தலை தூவுனா நல்லா இருக்கும், அதனால தூவல. சோ அவ்வளவுதான், குழம்பு ரெடியா. காலைல வச்ச தக்காளி தொக்கு கொஞ்சம், அப்புறம் அந்த வெண்டைக்காய், அந்த கொண்டைக்கடலை, ஒரு அவிச்ச முட்டை எல்லாம் வச்சு அந்த குழம்பு ஊத்தி சூப்பரா மதியம் லஞ்சை வந்து சுட சுட சாப்பிட்டாச்சு. அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க டைம் இருந்தது, அதனாலதான். எப்படி கொண்டு போனா லேட்டா தான் சாப்பிடுவாங்க, அதனாலதான். சின்ன கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து இந்த புளிக்குழம்புல போட்டு முட்டை சாப்பிடணும்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து செஞ்சேன். ஸோ அதனால அவங்களுக்கு 2 முட்டையை போட்டு சாதம் எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வரும்போதே ஃப்ரூட்ஸ் வந்து வித்தாங்க. அந்த பையா வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார் வேணுமான்ட்டு. சரி ஒரு பெரிய பப்பாளியும் வாழைப்பழமையும் வாங்கிட்டு வந்த பிள்ளைங்களுக்கும் நமக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. 4 மணி ஆயிடுச்சு. அவனை போய் டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மாச்சிக்கு வந்து காஃபியும் கொஞ்சம் கார சேவும் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் தேவைப்படலை. நான் வந்து தண்ணி தான் வந்து குடிச்சேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டசனா பாப்பா வந்து விளையாண்டுட்டு போனாங்க. நான் அதை வீடியோ ஷூட் பண்ணல. அப்ப விட போகையில இங்க பாருங்களேன், அந்த பூனை எப்படி உட்காந்துட்டு குறுன்னு முறைச்சு பாக்குது பாருங்களேன். எனக்குன்னா டர்ரா இருக்குங்க, பயமா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி அனிமல்ஸ் இது பறவைகள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும். டக்குன்னு ஒடியாந்துட்டு எப்படியோ. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டின்னர் டைமுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ரவை தான் வறுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு குல்ஃபியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரவையை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா உப்புமா பண்ணிட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி இது புளிக்குழம்புக்குலாம் சூப்பரா இருக்கும். அதனால சிம்பிளா முடிச்சிடலாம். கொண்டக்கல்லையோட இருக்குல்ல, அது கொண்டக்கல்லையோட வச்சு சாப்பிடலாட்டு உப்புமா செஞ்சுட்டு ஹாட் பாட்டில போட்டு அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு நமக்கு மட்டும் கொஞ்சம் சுட சுட எடுத்து அப்படியே கொண்டக்கல்லையா வச்சு அப்படியே செம்ம எம்மியா டின்னரை வந்து முடிச்சாச்சுங்க. செம்ம காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சரி அவங்க எல்லாருக்குமே டின்னர் ஃபுல்லா கொடுத்தாச்சுங்க. உப்புமா அந்த குழம்பு வச்சு அந்த கொண்டக்கல்ல எல்லாம் வச்சு அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா. சோ அதனால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். சீக்கிரமா டின்னர் எப்பவுமே முடிச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா, இன்னைக்கு டேவை நான் வந்து இப்படிதாங்க ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.